நடிகர் ரஜினிக்கு திடீரென சிறுநீர் கழிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையால் அடிவயிறு வீங்கி வலி ஏற்பட்டது. ரஜினிகாந்தை பரிசோதித்த மருத்துவர்கள் தற்போது அவருக்கு மைனர் சர்ஜரி மூலம் அடிவயிற்றில் ஸ்டண்ட் ஒன்றை பொருத்தினர். மேலேயும் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் இருந்த வீக்கம் சர்ஜரி இல்லாமல் டிரான்ஸ்கத்தீட்டர் என்று முறைப்படி முற்றிலுமாக சரி செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சைக்கு பின்னர் ரஜினிகாந்த் நலமுடன் உள்ளதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து அறிக்கை வெளியிட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பூர்ண உடல் நலத்துடன் ரஜினிகாந்த் இன்று காலை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் ரசிகர்கள் நிம்மதி அடைந்தனர். இதனை அறிந்த தமிழ் சினிமா பிரபலங்கள் அவரை வீடு தேடி சென்று பார்த்து வருகிறார்கள். எதர்ச்சியாக அஜித், விஜய், தனுஷ் ஒன்றாக சந்தித்துள்ளனர். ரஜினிகாந்தின் உடல்நிலையை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் 3 வாரம் கண்டிப்பாக ஓய்வில் இருக்க வேண்டும் என அறிந்திருக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே நடிகர் ரஜினிகாந்த் கூலி படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் இருக்கும்போது அவர் கூடிய விரைவில் நலம் பெற வேண்டும் என அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், ரசிகர்கள் என பலர் தங்களுடைய வாழ்த்துக்களை கூறிய நிலையில் தற்போது டிஸ்சார்ஜ் ஆன கையோடு உணர்வுபூர்வமாக தன்னுடைய நன்றிகளை அறிக்கையை வெளியிட்டு தெரிவித்துள்ளார். இது குறித்து ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: நான் மருத்துவமனையில் இருக்கும்போது நான் சீக்கிரம் உடல் நலம் பெற என்னை வாழ்த்திய அனைத்து அரசியல் நண்பர்களுக்கும், திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கும், எனது அனைத்து நண்பர்களுக்கும், நலன் விரும்பிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் நான் நலம் பெற பிரார்த்தனை செய்து மனதார வாழ்த்திய என் மீது அளவில்லா அன்பு வைத்திருக்கும், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிகர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது உளமாற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.